இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் மாமா? செடிக்கு தண்ணி சொட்டு நீர் பாசனம். ஆமாம், சொட்டு நீர் பாசனம். இது வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து நம்ம வீடியோவில் பார்த்தா எல்லாருமே சொன்னாங்க, ஏதாவது மரம் செடி நட்டு வச்சாங்க அப்படின்னா அதுக்கு கீழே வந்து ஏதாவது வாட்டர் பாட்டிலில் வந்து தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை வந்து அந்த ஒரு ஓட்டை, அந்த ஹோல்ஸ் ஒரு ஓட்டை போட்டு அந்த வாட்டர் பாட்டில் கீழே அந்த செடிக்கு பக்கத்தில் இப்படி புதைச்சி வச்சிட்டோம்னா, இது வந்து 1.5 லிட்டர் வாட்டர் பாட்டிலா? 2 லிட்டரோ 1.5 லிட்டர் வாட்டர் பாட்டிலு. இது வந்து தேக்கு மரங்கனுக்குள்ளே நம்ம ஊண்டியிருக்கோம். இதுக்கு வந்து நம்ம வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து காக்கா பக்கெட் தண்ணி ஊற்றிட்டுருக்கோம். அது ஊற்ற கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு மரம்னா பரவாயில்ல, நம்ம மொத்தம் 120 மரம் நட்டுருக்கோம். ஸோ அதனால் 120 மரத்துக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து நம்ம பக்கெட்டுன்னு சொல்லி கணக்கில் வந்து ஊற்றிட்டுருக்கோம். அப்போ ஒரு பக்கெட் நாங்கள் மோந்தோம்னா 3 மரத்துக்கு ஊற்றுவோம். ஸோ இப்படி ஊற்றிட்டுருக்கனால வந்து இந்த மாதிரி நம்ம வேறு ஏதாவது இப்படியே ஊற்றிக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது, நம்ம இதுக்கு ஏதாவது வேறு ஏதாவது நம்ம ஏதாவது ஐடியா பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோனில் பார்த்தோம். அதில் பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து நிறைய பேர் காமிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் வந்து அடியில் வந்து ஒரு ஹோல் போட்டு இந்த மாதிரி பக்கத்தில் புதைச்சி வச்சிட்டோம். அதாவது அந்த வேருக்கு பக்கத்துலேயே புதைச்சி வச்சிட்டோம்னா அந்த ஒரு ஹோலில் வந்து ஒவ்வொரு சொட்டு தண்ணியாக வந்து இதில் தீர்ற வரைக்கும் போயிட்டே இருக்குமா. இப்போ வந்து இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் டைம் இது வந்து ஒரு வாட்டர் பாட்டிலை மட்டும் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறோம். இது எத்தனை நாள் வரைக்கும் இந்த தண்ணி இருக்குது, அப்புறம் வந்து இந்த வேரில் வந்து இந்த தண்ணி போதா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம 120 மரத்துக்குமே வந்து இப்படி செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு பாட்டிலை வச்சு இப்போ நம்ம வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ தான் வச்சுருக்கோம். இன்றைக்கி டேட் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி. 7ஆம் தேதி வச்சுருக்கோம். இந்த தண்ணி வந்து எத்தனை நாள் வரைக்கும் இந்த வேருக்கு வந்து போயிட்டே இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். போக போக அந்த வேர் வந்து ஈரமாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். அப்புறம் இது இன்னொன்று என்னென்னா, இதே வாட்டர் பாட்டிலில் மூடியில் ஹோல்ஸ் போட்டு பக்கத்தில் இப்படி ஒரு குச்சி மாதிரி உண்டு, அந்த குச்சியில் வந்து சொட்டு சொட்டாக விழுகிற மாதிரி அந்த மாதிரி ஒன்று. இப்போ உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, பாருங்களேன். இப்போ வாட்டர் பாட்டிலில் ஒரு முட்டை வரும், அந்த முட்டை வந்துச்சுன்னா தண்ணி வந்து அடியில் ஒரு சொட்டாக போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். இல்லை இதே மாதிரி வாட்டர் பாட்டில் இருக்குது அப்படின்னா தண்ணி போகலன்னு அர்த்தம். இப்போ வரும் பாருங்களேன், ஒரு முட்டை கீழேருந்து வரும். காணா முட்டையா? வெயிட் பண்ண வரும், இப்போ வரும். மூடிய அந்தந்த ஒரு முட்டை வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம வந்து வாட்டர் பாட்டில் மூடியை திறந்தோம்னா அப்படியே தண்ணி அந்த கேஸ் அந்த வெளியே இருக்க காற்றெல்லாம் உள்ளே போகிறனால தண்ணி அப்படியே குறையுது, தெரியுதாங்க பார்த்துங்க. தண்ணி அப்படியே குறைஞ்சிட்டே வருது. மூடியை மூடிட்டோம்னா நம்மளுக்கு ஒவ்வொரு சொட்டாக தான் போகும். மூடியை ஓப்பன் பண்ணோம்னா அந்த கேஸ் எல்லாம் நம்ம உள்ளே போகிறனால அப்படியே கரெக்டாக அப்படியே தண்ணியெல்லாம் டப்பன்னு போயிடும். தண்ணி ஃபுல்லாக ஊற்றி வச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி புதைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த தண்ணி எப்போ தீருதோ, இப்போ இந்த தண்ணி தீர்றதுக்கு 5 நாள் அப்படின்னா 5 நாளைக்கு ஒரு தடவை வந்து 120 மரத்துக்கு உட்காந்து பொணரை வச்சு ஊற்றி நெப்பிட்டு மூடியை போட்டு மூடி விட்டு போயிட்டோம்னா எதுவுமே பட. 2 நாளைக்கு ஒரு தடவை ஊற்றுறதுக்கும் 5 நாளைக்கு ஒரு தடவை ஊற்றுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த வந்துச்சு இப்போ ஒரு முட்டை பார்த்தீங்களா? இந்த உள்ள ஊற்றுங்க. நெளிஞ்சிருக்கு வாட்டுக்கு. உங்கள் கை உள்ளே விட்டுருங்க. அந்த நெளி விட்டு என் கையுமே போக மாட்டேங்குது. இருந்தால் இந்த இப்போ போதுட்டா உள்ளே போகுது தண்ணியெல்லாம். க்ளோஸ் பண்ணிடணும். போச்சு தண்ணி டக்குன்னு போகுது. இது வந்து ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி பார்க்கலாம். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கடையில் போய் 120 பாட்டிலை வாங்கி நம்ம வந்து அப்படியே இந்த மாதிரி எல்லா மரத்துக்கும் இந்த மாதிரி பண்ணிடலாம். நீங்கள் தேதியை நோட் பண்ணிக்கோ. இது ஃபுல்லாக இருக்குது. இப்போ இது எத்தனை நாள் கம்மியாக இருக்குன்னு பார்க்கணும். காஞ்சிருக்காங்க. அதில் காஞ்சி கீழே விழுந்து தானே இலை மரம் முளைக்கும். காஞ்சிருக்கு. அப்புறம்
நம்ம மரம் நட்டு வச்சோன்னா எந்த ஒரு மரமுமே அப்படியெல்லாம் நம்ம நட்டு வச்சோன்னே தலைய ஆரம்பிச்சிடாது. நம்ம நட்டு வச்சோன்னே ஒரு 2 நாள் கழித்து இந்த இலையெல்லாம் காஞ்சி கீழே விழுவோம். கீழே விழுந்துட்டு அதுக்கப்புறம் புதுசாக தான் முளைக்க ஆரம்பிக்கும். அதுக்காக மரம் காஞ்சி போச்சு செத்து போச்சுலாம் இல்லை, முளைக்கும். அந்த இலை பழைய இலையெல்லாம் வந்து வேறு இடத்துல இருக்கறனால வந்து அதை பிடிங்கிட்டு வந்து வைக்கும்போது அந்த மண்ணுக்கு வேறு மாதிரி சத்து இருக்கும், இந்த மண்ணுக்கு வேறு மாதிரி சத்து இருக்கும். ஸோ அதனால் அந்த மரம் அந்த இலையெல்லாம் காஞ்சி கீழே விழுந்துட்டு புது இலை தலையும். இப்போ இதெல்லாம் நாங்கள் ஊண்டி ஒரு 7 நாள் ஆச்சு. இந்த மரம்லாம் ஊண்டி வைக்கும்போது இந்த நடுவில் இருக்க இலையெல்லாம் முளைக்காமல் இருந்துச்சு. இந்த மரம் ஊண்டி வைக்கும்போது நடுவில் இருக்க இப்போ இந்த புசுன்னு ஊண்டி வச்சோம் அந்த மரத்தை. இங்கிட்ட இருக்க இலையெல்லாம் காஞ்சு தெரிய மாட்டேங்குது. இங்கிட்ட இருக்க இலையெல்லாம் காஞ்சி கீழே விழுந்ததுக்கப்புறம் இப்போ நடுவில் ஒரு இலை விட்டுருக்கு. அதே மாதிரி தான் எல்லா மரத்துலேயும் இருந்தால் இதுலேயும் ஊண்டி வைக்கும்போது நிறைய இலை இருந்துச்சு. இதெல்லாம் கொட்டி திரும்பியும் முதலேருந்து இலை தலையுது. அதே மாதிரி இந்த இதுலேயும் கொட்டி திரும்ப இதில் முதலேருந்து தலையுது. இதெல்லாம் நட்டு கூட 1 வாரம் தான் ஆச்சு. இந்த மரம் கரெக்டாக வந்து நம்ம வந்து நியூ இயர் அன்னைக்கு நட்டது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இலையெல்லாம் காஞ்சி கீழே விழுந்துட்டு இப்போ புதுசாக இந்த இலையெல்லாம் இப்போ தழைஞ்சிருக்குது. இந்த இலை இப்போ இந்த நடுவுலலாம் இப்போ தழைஞ்சிட்ருக்குது. அதே மாதிரி இந்த மரத்துலேயும் இப்போ இந்த இலையெல்லாம் இப்போ புதுசாக தழைஞ்ச இலை. இது எல்லாமே நியூ இயர் அன்னைக்கு நட்டுறது. ஒரு சில மரம் வந்து இப்போ நட்டுறது. அடுத்து இது எல்லா மரத்துக்கும் வாட்டுக்கு அப்படியே இருந்தா பார்த்தீங்கன்னா தெரியும், நெட்டுக்கு அப்படியே மரம் ஊண்டியிருக்கா. அப்படியே இந்த பக்கம் ரைட்டுட்டிங்க. மொத்தம் 120 மரம் ஊண்டியிருக்கோம். தேக்கு மரம் 120மே. இதெல்லாம் நட்டு வைக்கும்போது நம்ம குச்சியாக தானே நட்டு வச்சீங்க நீங்கள்? வெறும் குச்சி மட்டும்தான் இருந்துச்சு இந்த மரம் நடும்போது. இந்த இலையெல்லாம் இல்லை. இது 2 இலையுமே இந்த மரம் நட்டு 7 நாள் இருக்குமா? 7 நாள் தான் ஆச்சு. ஆனால் இந்த மரம் மட்டும் நட்டு வெறும் குச்சி மட்டும்தான் இருந்துச்சு. இந்த இலையெல்லாம் இப்போ புதுசாக வந்த இலை. அதேமாரி இதுவும் குச்சி மட்டும்தான் இருந்துச்சு. இதுலேயும் இப்போ புதுசாக இலை வந்திருக்கு. இதுவும் குச்சியோடதே நட்டோம். இதில் இப்போ தான் குட்டியாக 2 இலை விட்டுருக்குது. இதெல்லாம் பெரிய மரம். நல்ல லென்த்து 4 அடி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ வந்து இது ஒரு 5-6 நாள் வெயிட் பண்ணலாம். அந்த தண்ணி வந்து போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி மொத்தமாக நம்ம ஜாயின் பண்ணி போட்டுடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த பாட்டில் வச்சு கரெக்டாக 7 நாள் பக்கம் ஆச்சு. நம்ம வந்து இந்த எக்ஸ்பிரிமெண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து மரத்துக்கு வந்து தண்ணி ஊற்றாமல் இருக்கிறதுக்கு இது வந்து எல்லா மரத்துக்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு மரத்துக்கு வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சோம். இப்போ இது வந்து கரெக்டாக 6ஆம் தேதி வச்சது. இன்றைக்கி டேட் என்ன? இன்னைக்கு 13ஆம் தேதி. அப்போ 7 நாள் ஆச்சு. இன்னையோட வந்து 7 நாள் ஆச்சு. இப்போ வந்து ஈரமாக இருக்குது, ரொம்ப ஈரமாக இருக்குது. இப்போ வந்து இது நம்ம வந்து ஆனால் நல்லா தண்ணியெல்லாம் போயிருக்கு. ஃபஸ்ட்டு வச்ச வந்து ஒரு 2 நாளுமே வந்து தண்ணி வந்து குறையாமல் இருந்துச்சு. இவ்வளோல வச்சோம், அந்த குறையிறது வந்து தெரிய மாட்டேங்குது ஒவ்வொரு சொட்டாகும். நானும் இப்படி கையை ஒவ்வொரு நாளும் இப்படி உள்ளே விட்டு இப்படி தொட்டு பார்ப்பேன். ஈரமாக இருக்கா? ஈரமாக இருக்குது. ஆனால் தண்ணி மட்டும் குறையவே இல்லை. இப்போ கரெக்டாக 7 நாள் ஆச்சு. 7 நாள் கழித்து இப்போ வந்து பாட்டில் எடுக்க போகிறோம். தண்ணி சுத்தமாக இல்லை பாட்டிலில். அடியில் எதுவும் இருக்கா என்னன்னு தெரியல. 7 நாளாக நாங்கள் வந்து இந்த மரத்துக்கும் தண்ணி ஊற்றவே இல்லை. மரமும் காயலை, ஓரளவுக்கு இலையெல்லாம் விட்டுருக்குது. கரெக்டாக 7 நாள் ஆச்சு. தண்ணி பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இத்தனைக்கும் கொஞ்சோண்டு இருக்குது. இந்த இடத்துலலாம் நல்லா கொல நல்லா ஈரமாக தான் இருக்குது. நல்லா ஈரமாக தான் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பிரிமெண்ட் சக்ஸஸ் தானே. இப்போ இதே மாதிரி என்ன பண்ணுறோன்னா, ஒரு 120 மரம் இருக்குது. 120 பாட்டில் வந்து இந்த மாதிரி எடுக்கணும். 1.5 லிட்டர் பாட்டில் இது
1.5 லிட்டரோ 1 லிட்டரோ 2 லிட்டரோ இந்த மாதிரி 120 பாட்டில் எடுத்து, ஆனால் நம்மளுக்கு வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். 2 லிட்டர் எடுத்தோம்னா எல்லாமே 2 லிட்டராக இருக்கணும். 1 லிட்டர் எடுத்தோம்னா எல்லாமே 1 லிட்டராக இருக்கணும். இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம வந்து 2 லிட்டர் பாட்டில் எடுத்து 120 பாட்டில் வாங்கி கீழே வந்து ஒரு ஹோல் தானே போட்டோம். தான் ஹோல் இங்கே தெரியுது பாருங்க. இங்கனுக்குள்ளே ஒரு ஹோல் தான் தண்ணி வருதா. ஒரே ஒரு ஹோல் தான் போட்டோம். 2 ஹோல் போட்டோம்னா வந்து 3 நாள் 4 நாள் மேக்ஸிமம் வரும்னு நினைக்கிறேன். ஒரு ஹோல் போட்டனால இப்போ 7 நாள் ஆச்சு. இப்போ அன்னைக்கு காமிக்கும்போது இந்த இலை விடாமல் இருந்துருந்துச்சு. இப்போ வந்து இந்த தனி பாட்டில் வச்சதுக்கப்புறம் இந்த 7 நாளில் வந்து இந்த குட்டி அந்த 2 இலை விட்டுருக்கு. ஓகே, இதே மாதிரி இந்த 120 மரத்துக்குமே வந்து இதே மாதிரி பாட்டிலை வச்சு ஃபில் பண்ணிக்கிறலாம். ஃபில் பண்ணி இதே மாதிரி பக்கத்தில் வந்து புதைச்சி இந்த மாதிரி புதைச்சி வச்சு விட்டோம்னா அப்படியே இந்த தண்ணி வந்து ஒவ்வொரு சொட்டாக போக போக இந்த வேருக்கு வந்து பக்கத்தில் இருக்கனால வேர் வந்து உறிஞ்சு குடிச்சுக்கிறோம். தண்ணி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி பண்ண தேவையில்லை. இப்போ தண்ணி இல்லாதனால வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. நிறைய வீடியோலாம் பார்த்தோம். வீடியோவில் வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓகே, இந்த மாதிரி பண்ணலாம். ரோட்லலாம் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இந்த ரோட்டு ஓரத்துலலாம் மரம் நட்டு வச்சுருப்பாங்க. அதுக்காக இந்த மாதிரி பாட்டில் வந்து மேலே மூடியில் ஒரு ஹோல் போட்டு இப்படி கமுத்தி ஒரு குச்சி பக்கத்தில் இப்படி கட்டி விட்டுருப்பாங்க. அது ஒவ்வொரு சொட்டாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம 120 பாட்டில் கட்டி விட்டோம்னா 7 நாளைக்கு ஒரு டைம் நம்ம வந்து பக்கெட்டில் மோந்து இந்த இடத்துல அது பேர் என்ன கொணருன்னு சொல்லுவாங்கள்ல, அதை வச்சு தண்ணியை ஊற்றி ஃபில் பண்ணி மூடியை போட்டு மூடிட்டு இந்த மாதிரி குழிக்குள்ளே வச்சு மண்ணை போட்டு மூடி விட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாத்துக்கும் இப்போ வந்து அந்த மாதிரி பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல். நான் வந்து அந்த இதை கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறேன். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேறீங்க. இது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏதாவதுனா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அடுத்தடுத்த போடுற வீடியோவுக்கு அப்போ தான் உங்களுக்கு வந்து அடிக்க ஒரு தடவை வரும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.